மத்தேயு 22ஆம் அதிகாரம். இங்கே ஒரு கல்யாணம் நடக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக எல்லாரையும் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம், ஒரு சிலர் அந்த கல்யாணத்திற்கு வர மனதில்லாமல் அவர்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி ஒரு ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் மறுபடியும் நாம் பார்க்கும் பொழுது, வேற ஒரு ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் போய் இதோ நான் விருந்து ரெடியாக பண்ணிட்டேன், எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அங்கே நான் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்தில், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருத்தன் வயலை பார்க்கவும் ஒருத்தன் வியாபாரத்திற்கும், இப்படி மக்கள் அவரவர்கள் வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த சம்பவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகத்தில் ஒரு திருமணம் நடக்க போகிறது. மணவாட்டியாகிய சபைக்கும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் ஒரு திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணத்திற்கு அடையாளமாக தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அநேகரை ஆண்டவருடைய பாதையிலே நடத்தும்படியாக அநேகரை கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனதை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதனால நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 20:16, இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, வேலை, எல்லாருக்கும் வேலை கொடுக்கிறார். ஒரு எஜமான் எல்லாருக்கும் வேலை கொடுக்கிறார். ஒருத்தன் காலையிலே வேலைக்கு வந்துட்டான், ஒருத்தவன் 11 மணிக்கு வேலைக்கு வரான், இன்னொருத்தன் 12 மணிக்கு வேலைக்கு வரான், இன்னொருத்தன் 3 மணிக்கு வரான், இன்னொருத்தவன் 5 மணிக்கு வரான். முடிகிற நேரத்தில் 1 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். ஆனால் எஜமான் எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்குறார். அப்போ ஒருத்தன் கேட்குறான், நான் காலையிலேருந்து வந்து வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோதான் சம்பளம், நீங்கள் அவனுக்கு எனக்கு ஒரே மாதிரி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் அப்படின்றார். உனக்கு நான் என்ன பேசணுனோ அந்த கூலியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியான வார்த்தை 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வசனத்தை வாசிக்கலாமா? 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் யார்? நான் பார்த்த எல்லாரையுமே, நல்லோர் பொல்லார் எல்லாரையும் அவர் அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்ற காரியத்தை நாம் அதிகமாக தியானிக்க நாம் போவதில் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆரோனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆரோன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆரோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது,
ஆண்டவர் அவர் பிரித்து எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எங்க நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன், எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அங்க நான் பார்க்கிறோம், அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப அழைக்கிற தேவன், முதல்ல அழைப்பை பெற்றிருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதிலே ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப தெரிந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு சொல்லுங்க, பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த உலகத்தில் வருத்தப்படாத ஒரு மனுஷனும் இல்லை, கவலைப்படாத ஒரு மனுஷனும் இல்லை. ஏதோ அவன் உள்ளத்தில் ஒரு விதத்தில் ஒரு பாரம் கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, டாட்டா பிர்லாவாக இருந்தாலும், ஃப்ளைட்லேயே பறக்கிற ஆளாக இருந்தாலும், அவனுக்குள்ளேயும் ஒரு கவலை இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் ஒரு சிலர். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அழைக்கப்பட்ட எல்லாரும் வந்தாங்களான்னா வரல, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நல்ல கரங்களை சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் நாம் தொடர்ந்து நான் போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடும்படியாக இருக்கிறேன். இந்த பாடல் நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். ஆரம்பத்தில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ग्रीष्मेरो शक्ति हुनु हुन्छ मलाई डराउने छैन छैन, मेरो दाहिनेपट्टि उहाँ साथ हुनेछ, म उठेर विजय हुनेछु। ग्रीष्मेरो शक्ति हुनु हुन्छ मलाई डराउने छैन छैन, मेरो दाहिनेपट्टि उहाँ साथ हुनेछ, म उठेर विजय हुनेछु। एल शडाई मेरो परमेश्वर, एलरोही मेरो बुवा, यहोवा मेरो राजा हुन्छ। एल शडाई मेरो परमेश्वर, एलरोही मेरो बुवा, यहोवा मेरो राजा हुन्छ। यहोवा निस्सिने उठ्नुभयो, शत्रुलाई खेतेर विजय दियो। यहोवा निस्सिने उठ्नुभयो, शत्रुलाई खेतेर विजय दियो। मेरो आँसुको बाटोमा उत्सव बनाउनु भयो, मेरो आँसुको घाटीलाई उत्सव बनाउनु भयो। एल शडाई मेरो परमेश्वर, एलरोही मेरो बुवा, यहोवा मेरो राजा हुन्छ। एल शडाई मेरो परमेश्वर, एलरोही मेरो बुवा, यहोवा मेरो राजा हुन्छ। जलिरहेको बत्तीमा फ्याँक्यो पनि, तिमीले
जल्ले बटो बचाई दियो जल्दी रे को बत्ती मापे क्यों पड़ी धीमीले जल्ले बटो बचाई दियो शक्तिमान परमेश्वर नाटेरा रामावने चू शक्तिमान परमेश्वर नाटेरा रामावने चू एल शडाई मेरो पुरेश्वर एल रोही मेरो बुआ यहोवा मेरो राजा वंशा एल शडाई मेरो परमेश्वर एल रोही मेरो बुआ यहोवा मेरो राजा वंशा क्रिस्त मेरो शक्ति हुनु मुल्का मलाई नराउने छैन मेरो दाहिने पट्टि वहाँ साथ हुनेछ म उठेर विजयी हुनेछु क्रिस्त मेरो शक्ति हुनु मुल्का मलाई नराउने छैन मेरो दाहिने पट्टि वहाँ साथ हुनेछ म उठेर विजयी हुनेछु El Shaddai, El Rohim, Yehovah. El Shaddai, El Rohim, Yehovah. El Shaddai मेरो परमेश्वर, El Rohim मेरो बुआ, Yehovah मेरो राजा ऊंचा இருப்பதனால் இந்த பயமும் எனக்கில்லையே என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பாடினது இந்த தமிழ் பாட்டு தான். அதை நேபாளி மொழியில் மொழிபெயர்த்து கடந்த நாளில் டெல்லியிலே பாடவும் அங்குள்ள ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். இயேசு நம் பலனாக இருந்தால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய வலப்பக்கத்தில் இருந்தால் இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானத்தில் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நல்ல கவனிக்கணும். என் தாசனாகிய யாக்கோபே. தாசன் என்று சொன்னால் அடிமை. தாசன் என்று சொன்னால் அடிமை குறிக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே நல்லா கவனிங்க, யாக்கோப்பை அடிமையாக இருந்த யாக்கோப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்போனா இஸ்ரவேலாய் மாறின பொழுது. அல்லேலூயா. இஸ்ரவேலாய் மாற்றி தெரிந்து கொள்ளுகிறார். நீங்களும் நானும் யாக்கோப்பை போல ஒரு அடிமையின் வாழ்க்கையில் இருந்த நம்மை கர்த்தர் அழைத்து இஸ்ரவேலாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவன் தேவனோடு போராடி அவன் இஸ்ரவேலாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றின திரளான சீஷர்கள் இருந்தார்கள். அநேகர் சீஷர்கள் அவர் பின்னாலே வந்து கொண்டே இருந்தாங்க. இயேசு எல்லாரையும் அழைச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவையும் சரி யோவானையும் யாக்கோபை எல்லாரையும் என்ன பண்ண, வாங்க என் பின்னால் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சார். எல்லாரும் அப்படியே விட்டுட்டு அவர் பின்னால் போனாங்க. இப்போ போன அவர்களை அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 12 பேர் மாத்திரம் தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து
நல்ல கவனிங்க, சீஷர்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க, அவர்களில் 12 பேரை தெரிந்து கொள்றார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு எல்லாரையும் அழைச்சாரு, எல்லாரும் வந்தாங்க, கூப்பிட்ட எல்லாரும் அவர் பின்னால வந்தாங்க. அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் தான். அந்த சீஷர்களில் 12 பேர் அவர் தெரிந்து கொள்றாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி. அங்க நாம் வாசிக்கிறோம், 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார், அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளுகிறார், அழைக்கிற தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் இன்றைக்கு அதை புரிந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 நாளாகமம் 28:10 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சாலமோன் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்பொழுதும் நீ எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று கர்த்தர் சொன்னார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு நாம் திருச்சபையின் இந்த தரைத்தளத்தை உயர்த்தும்படியாகவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கான முதல் முயற்சியாக இன்றைக்கு நாம் அந்த டொனேஷன் புத்தகம் மற்ற இடத்திலே வாங்கும்படியாக நாம் அதை வைத்திருக்கிறோம், கொடுக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மால் இயன்றதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது போல குறைந்தபட்சம் 10,000 முதல் நாம் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நாம் தவணை முறையில் நாம் செலுத்தலாம். அதில்லாமல் இது நாம் வெளியில் உள்ள மக்களிடத்திலே நாம் கேட்டு பெற்று ஆலயத்தின் காரியங்களை நடத்துவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையிலே 3 விஷயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, இன்றைக்கு நாம் எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக இருக்கிறேன். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே உன்னை என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நீயும் நானும் ஆண்டவரிடத்தில் இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தூங்கிட்டு இருக்கக்கூடாது. தூங்கிட்டு இருக்கிறதுனா நைட்டு தூங்க வேணான்னு சொல்லல, ஜெப வாழ்க்கை இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிற அனுபவம். மற்ற வேலையெல்லாம் செய்வோம், எல்லாம் ஓடுவோம், வருவோம், கட்டுவோம், பூட்டுவோம், நாட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம். ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது தெரிந்து கொண்டப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய காரியம் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிற விஷயம் வேண்டும். அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது விடாமல் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகனா பிசிக்கல் டயர்ட்னஸ் இல்லை, ஸ்பிரிச்சுவல் டயர்ட்னஸ். ஐயோ ஜெபம் பண்ணோம் கிடைக்கல, கேட்டோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லை. அந்த லூக்கா 18 நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த ஆரம்பமே என்ன சொல்லுதுன்னா, அந்த முதல் வசனமே அவர் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு உவமையை சொன்னார்னு எழுதியிருக்கு. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்தணும். இன்னும் சகோதரர்களில் ஒரு 2 டீம் தான் இருக்குது, மற்றவங்களாம் நம்ம எடுத்து வச்சுட்டு, ஆனால் ஜெபம் பண்ணுறது நமக்கு கசப்பாக இருக்குது. அது ஒரு அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறோம். ஜெபம்னா நம்ம நினைக்கிறோம், ஜெபம் நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுறேனே, காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணிடுவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் குளிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். சில பேர் காலையில் ஏஞ்சி பண்ணி நான் அப்படியே பெட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறேன். ரைட், நல்ல விஷயம். ஆனால் நாம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். ஏன்னா இந்த வீடு, இந்த ஆலயம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, மறந்துடாதீங்க. அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. நீங்கள் போகும்போது வேணா அந்த வசனத்தை பார்த்துட்டு போங்க.
அப்படி போயிட்டு வெளியே போயிட்டு செப்பல் போடும்போது திரும்பி பாருங்க. நீ உள்ள வரும்போது முதல் வசனமே அதுதான் இருக்கு. இந்த வீடு, இந்த தேவனுடைய ஆலயம், இந்த இடம், இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இன்றைக்கு ஜெப வாழ்க்கையிலே நாம் குறைந்து போய் இருப்போமானால், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உன் வாழ்க்கையிலே ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சீக்கிரத்தில் பதில் செய்வார் என்று அதே பகுதியில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ஒரு தப்பு பண்ணிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஆனால் பிசாசு பயத்தை கொண்டு வந்து நிறுத்துவான். நீ ஜெபிக்காத, நீ சர்ச்சுக்கு போகாத, ஜெபம் பண்ணாத. பிசாசுடைய தந்திரம் அதுதான். உன்னை மொத்தமாக டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவான். உனக்கு தகுதி இல்லை, நீ இப்படி பண்ணுற, இப்படி பேசுன, இப்படி சண்டை போட்ட அப்படின்னு பிசாசு ஒன்று என்ன பண்ணுவான், முழுசாக அவர்கிட்ட டைவர்ட் பண்ணிடுவான். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல, அதுலேருந்து தான் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து தான் மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஒரு முறை விழுந்துட்டாலும் திரும்பவும் நாம் எழுந்து தேவ சமூகத்துக்கு தான் வரணும். நல்லா கவனிங்க. நம்ம சிலர் பெற்றோர் இருக்கிறோம் இங்கே, நம்ம பிள்ளைய நல்லா அடிக்கிறோம், தப்பு செஞ்சோம்னா அடிச்சிடுறோம். அந்த பிள்ளை அதுக்கப்புறம் நம்மகிட்ட வராமலா இருக்கு? சொல்லுங்க, வராமலா இருக்கு? நம்ம பிள்ளை திரும்ப என்ன பண்ணுது? நம்மகிட்ட தான் வரும், நம்மகிட்ட தான் ஓடி வரும். அதே போலதான் ஆண்டவர் நாம் தவறு செய்யும் பொழுது பிசாசு நம்ம அவரை விட்டு பிரிக்க பார்ப்பான். இந்த வசனத்தை கவனிங்க. நாம் அடிமைத்தனத்தின் ஆவி பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறோம். அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், அவரை விட்டு நான் விலகி எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா. அவர் சமூகத்திலே நான் வரணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நிறைய பேர் சபையை விட்டு விலகி போக காரணம் இது போல் ஏதோ ஒரு தவறு செய்துட்டு குற்ற மனசாட்சியினால் வராமல் விலகி போகிறாங்க. ஒரு சில வேறு காரணங்களுக்காக விலகி போகிறாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல தேவ சமூகத்தை விட்டு விலகி போகவே கூடாது. தேவ சமூகத்துக்கு வந்து சேர்ந்துடணும். இந்த இடத்துல வந்தாதான் உனக்கு நன்மை, விடுதலை உண்டு. நீ எந்த சூழ்நிலையில் சிக்கிட்டு இருந்தாலும் இங்கே வர வேண்டும். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுவோமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் ஜெபம். மறந்துடாதீங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க. சாப்பிட நாம மறக்கிறோமா? பசி எடுத்தா உடனே சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஓடுறோம். இப்போ கூட நான் வந்தோடனே எனக்கு தாகம் எடுத்தது, உடனே தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருக்கிறேன். நைட்டெல்லாம் ட்ரை ஆகிடுது. ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்ம சில நேரத்தில் வாய் வழியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது, உள்ள பாடி உள்ள ஃபுல்லாக. உடனே தண்ணி வேணும், குடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன். நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இன்றைக்கு ரோட்டில் அலைஞ்சு திரிகிற அவர்களை போல நான் ஆண்டவர் வந்து என்னை வச்சில்ல, அந்த கூட்டத்திலேருந்து என்னை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு.
என்னை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க, நான் தான் உங்களை தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்ற, ரிப்பீட் பண்றாரு. நீ என்ன தெரிஞ்சுக்கலப்பா, இயேசு எனக்கு வேணும்னு தெரிஞ்சு, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நீங்க வந்திருக்கிற. வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுக்கத்தக்கதாக. ஆமென். ஏற்படுத்தினேன். ஆண்டவர் உன்னை எண்ணி தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம், இரண்டாவது நோக்கம், பர்பஸ், நாம் கனி கொடுக்க வேண்டும். ஃப்ரூட்ஃபுல், பி ஃப்ரூட்ஃபுல். நாம் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். கனியுள்ள வாழ்க்கை, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் முதலாவது ஜெபம், இரண்டாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும். ஏன் அப்படி சொன்னா, நல்ல கனி கொடுக்கிறது தான் எல்லா மனுஷனும் விரும்புவான். கனி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, கனி ரொம்ப முக்கியம் அப்படின்றார். ஒரு கனியை வச்சு தான் அந்த மரத்தையே நாம் நிர்ணயிக்க முடியுன்றார். பேர் இருந்தால் போதாது, கனி இருக்கணுன்றார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6:44. இப்போ சொல்றாரு, நாம் என்ன கனி கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுன்றார். அப்ப இரண்டாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட நீ நல்ல கனி கொடுக்கல அப்படின்னா உனக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலையில் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக எழும்பி செயல்படுகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கல. ஆண்டவர் உன்னை என்னை தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். சூசன், எல்லாரையும் அழைச்சிருக்கிறார், சூஸ் பண்ணுறாரு. உன்னை என்னை சூஸ் பண்ணி தான் இங்கே உட்கார வச்சிருக்காரு. அப்போ உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நல்ல கனி இருக்க வேண்டும். நான் நேரம் இல்லை, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் அங்கே நல்ல குலை, அதை நல்ல ஜாதியாக உன்னை என்னை ஆண்டவர் வச்சாராம், நட்டு வச்சாராம். நட்டு வச்சது மாத்திரமல்ல, சுற்றி வேலி அடைச்சாராம். நிலத்தில் நல்லா பண்படுத்தி கல் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதுக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாத்தையும் பாய்ச்சினாராம். ஆனால் அது வளர்ந்துச்சான். வளர்ந்த பிறகு அவர் சொல்கிறார், எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நான் அதுக்காக இன்னும் என்ன தான் செய்யணும் அப்படின்றாரு. நல்ல முறையில் தான் நான் நட்டேன், நல்ல விதையாக தான் போட்டேன், ஆனால் அது வளர்ந்து கனி கொடுக்கும்போது கசப்பான கனி கொடுக்குது அப்படின்றாரு. வருத்தப்படுறாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் அங்கே இஸ்ரவேலை குறித்து தான் சொல்கிறாரு. தேவ ஜனங்களை குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த கசப்பான கனி கொடுப்பதற்காக கர்த்தர் உன்னை ஏற்படுத்தவில்லை. நல்ல கனி கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கிறதை கர்த்தர் அவர் ஆசையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, கனி கொடுக்கிற மரத்தை ஏசாயா 5:2 நான் வாசிக்கும். அங்கே சொல்கிறாரு, நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்த அதுவோ கசப்பான பழங்களை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்றாரு. இன்றைக்கு கனியுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம். மூன்றாவது காரியம், நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். 1 பேதுரு 2:9. மூன்றாவது விஷயம், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மூன்றாவது காரியம். முதல் விஷயம் ஜெபம் வாழ்க்கை. இரண்டாவது விஷயம் நல்ல கனி உள்ள வாழ்க்கை. நம்முடைய குணங்கள், நல்ல குணத்தை காட்டணும், கெட்ட குணத்தை காட்டக்கூடாது. வாசிங்க 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டார்? உன்னை என்னை தெரிந்து கொண்டாரா? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமானா நற்செய்தி சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் அதுக்கு தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த மாதமும் ஊழியம் இருக்கிறது. இந்த மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் புறப்படுவோம். வழக்கமாக அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி வருகிறது, ஓய்வு நாள். செல்ல இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, ஆண்டவருடைய நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை நீ நான் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக இடங்களில் நம்ம கிறிஸ்துவர் என்பதையே காட்ட நம்ம மறுக்கிறோம். சொசைட்டியில், பப்ளிக்கில் நான் கிறிஸ்துவர் என்பதை சொல்லிக் கொள்வதிலே கூச்சப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், அதுதான் என்னை குறித்து, என்னுடைய வசனத்தை குறித்து யார் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வெட்கப்படுறானோ அவன் பரலோகத்தில் ஒருவேளை வந்துட்டான், நான் அவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம், நீ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அவர் செய்ததான அதிசயங்களை, செய்கைகளை நீ அறிவிக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டே, கழுவப்பட்டே, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே, 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை என்று நீங்கள் சொல்வீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது 27ஆம் வசனம் 28 நான் பார்க்கும் பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமா இருக்கிறவங்களை தெரிஞ்சு கொள்றாரு. நீ மற்றவங்களுக்கு பைத்தியமா இருக்கலாம், நீ சர்ச்சுக்கு போறதுனால சொல்லலாம் பைத்தியம் மாதிரி போகுதுன்னு, அதை கேட்டுட்டு நின்றுடக்கூடாது. இது எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு ஓடுதுன்னு நின்றுட்டு போ, அப்படி நின்றுட்டு அப்படின்னு சொன்னால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளா இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியத்தை தெரிஞ்சு கொண்டாரு, பலவீனமானவைகளை, பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்றார். எனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை, நடக்க முடியல, நிற்க முடியல, இயேசுவை பற்றி நான் எப்படி சொல்கிறது போகிறதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை தான் தெரிஞ்சு கொள்கிறேன்றார். உனக்கு பலவீனம் இருக்கா? உன்னை கொண்டு தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கிதியோன் நாட்டில் பாருங்கள், பயந்தாங்கோலி அவன், அவனை கொண்டு தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். அவனை கொண்டு தான் ரட்சித்தார். என்னால் முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்கிற, ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போக மட்டும் முடியும் உன்னால். ஏன்னா அவன் சொல்லுவானே ஏன்டா வரலன்னு கேட்பானேன்னு. ஆனால் ஏசப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கை கால் வலி இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ பலவீனமாக இருக்கியா, உன் பலவீனத்தில் நான் பலம் தரேன்றாரு. பவுலுக்கு அதுதான் சொன்னார். பவுல் எனக்கு பலவீனமாக இருக்குது, அதனால் நான் ஊழியம் செய்யலைன்னு அவர் முடங்கி கிடக்கலை. இயேசுவை குறித்து அவர் சொன்னார்.
இங்க வசனம் சொல்லுகிறது, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நல்ல சுகமா இருக்கிறவன் இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் செய்தியை சொல்ல போலனாலும் உனக்கு பலவீனம் இருக்கா, நீ ஆண்டவர் சொல்றாரு உன்னை கொண்டு நான் காரியத்தை செய்வேன், அவன் வெட்கப்பட்டு போவான். நமக்கு நல்ல சுகம் இருக்கும்போதே நாம் செயல்படணும். நான் அதை தான் சொல்லுவேன், எனக்கு என்ன சுகம் இருக்கோ, சுகம் இருக்கிற வரைக்கும் என் வேலையை நான் செய்யணும். சில வீட்டில் எல்லாம் போகும்போதெல்லாம் கையை கழுவு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, வேண்டான்னு. அங்கேயும் சரி, டெல்லியிலையும் சரி, வெளியெல்லாம் போனால் கையை கழுவு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, கையை எங்கேயே கழுவிக்கங்கன்னு. வேண்டாம், எனக்கு சுகம் கொடுத்துருக்காரு. ஒரு முடியாத ஒரு நிலைமை இருந்தால் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தை கடவுளுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற அவரை குறித்து நீ சொல்ல வேண்டும். 28ஆம் வசனத்தில் பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அது இல்லை, இது இல்லை, வசதி இல்லைன்னு சொல்லாத. என்ன எல்லாரும் கேவலமா நினைக்கிறாங்க, இயேசு பத்தி சொல்ல போனா கேவலமா நினைக்கிறாங்க. நினைக்கிற போட்டோம், ஒன்னதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நானும் மீட்டெடுக்கப்பட்டவரும் மாத்திரமல்ல, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கு. ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். யூ ஆர் த சூசன் பர்சன் ஃபார் கிங்டம் ஆஃப் காட். உன்னை என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அங்கே மட்டும் போகணும்னு ஆசை இருக்கு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ நானும் ஜெப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், கனி கொடுக்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், கர்த்தரை குறித்து சொல்லுகிற காரியத்தில் எப்படி இருக்கிறோம், இந்த 3 விஷயங்களை மறந்துடாதீங்க. இன்னும் அநேக விஷயம் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. நான் இதோடு நான் நிறுத்துகிறேன். இன்றைக்கு உலக மகளிர் தினம். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். பெண்களை குறித்து சொல்லும் பொழுதும் ஒரு வசனத்தை சொல்லிடணும். நான் இன்றைக்கு 3வது பாயிண்டில் நான் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு முதல்ல பெண்களுக்கு தான் கர்த்தர் தரிசனமானார். முதல்ல பெண்கள் தான் போய் நற்செய்தியை சொன்னாங்கன்னு பைபிளில் இருக்குது. வாசிக்கலாமா? அந்த 2 வசனத்தை வாசி முடிக்கலாமா? கொஞ்சம் நம்ம முடிஞ்ச பிறகு கொஞ்சம் தயவுசெய்து இருந்து, நீங்கள் நான் வெளியே வருவேன், இருந்து நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு புத்தகத்தை நாம் பெற்று செல்லலாம், வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். தேவதூதன் சொல்கிறான். யார் யார் வராங்கன்னா, மகதலேனா, மரியாள், இவங்கெல்லாம் கல்லறைக்கிட்ட வராங்க. உடனே அவன் சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அறிவிக்க ஓடுறாங்க. நல்லா கவனிங்க, பயத்தோடும், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார், நற்செய்தி அறிவிக்கணும். யார் போனது? அம்மாமாருங்க. இன்னைக்கு உலக மகளிர் தினத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். மகளிரை முதல்ல பெண்கள் தான் நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் அனுப்பினார். அது மாத்திரமல்ல, அடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் வாசிங்க. அறிவிக்க போகிற பொழுது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார். நீ இயேசுவை பற்றி அறிவிக்க போற அப்படின்னா உன்னை ஆண்டவர் வாழ்த்துறாரு. அல்லேலூயா. உனக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு சகோதரிகளுக்கு தான் தரிசனம் கொடுத்தார். இன்றைக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்து கொண்டு, நீங்கள் கர்த்தருக்காக, அதுதான் அநேக பெண்கள் தான் வர்றீங்க நற்செய்தி அறிவிக்கவும், ஆண்கள் வருவதில்லை. இன்றைக்கு நான் சொன்னது போல் எனக்கு பலவீனம், எனக்கு வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்கியூஸ் ஆகிடுறோம். ஆனால் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் அது அல்ல. உன்னை தெரிந்து கொண்டதில் 3வது காரியம், நீ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.